உங்களை கனெக்ட் பண்ணி விடுவாங்க. அட்வொகேட்ட பேசுங்க, அவர் ஆலோசனை சொல்லுவார். அது மாதிரி பண்ணுங்க. உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்குன்னா கேமராவை பார்த்து சொல்லுங்கள். குழந்தைக்காக வேண்டி எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக வாங்க. இது எவ்வளவோ நீங்களும் தப்பு பண்ணியிருக்கீங்க, நானும் இதெல்லாம் மன்னிச்சு ஏற்றுக்கிட தயாராக தான் இருக்கேன். கண்டிப்பாக வாங்க. குழந்தைக்காகவாது குழந்தையும் பார்க்கணும்னு உங்களுக்கு மனசு தோணதானே செய்யும். எங்கே இருந்தாலும் வாங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்க பேச்சு கேளுங்க, கேட்காதீங்கன்னு இல்லை. குழந்தைக்காக எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக வாங்க. அவனும் அப்பா அப்பான்னு தேடிட்டு தானே இருக்கான். மொதல் ஒரு குழந்தைய நம்ம இழந்துட்டோம். இந்த குழந்தைக்காக வாங்க, கண்டிப்பாக வாங்க. வேற எதுவும் நான் உங்ககிட்ட கேட்கல. இந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டத்துலையும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை மரியாதை இல்லாமல் பேசலை. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை விட்டுட்டு வாங்கன்னு சொல்லலை. அவ்வளோ நல்ல பொண்ணு. நிஜமாக சொல்கிறேன்ப்பா. அந்த பையன் வெங்கடகிருஷ்ணன், நீங்கள் ஒரு அழகான ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. தயவு செஞ்சு வாழ்க்கையை தொலைச்சிக்காதீங்க. ஒரு குழந்தை இருக்குது உங்களுக்கு. வெங்கடகிருஷ்ணனோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், என்ன சாதிக்க போகிறீங்க? உங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்கீங்கல்ல. ஆமாம், பையன் சொல்லாமல் கல்யாணம் பண்ணால் கோவம்தான், தப்பு தான், வருத்தம்தான். அது ஒரே பையன் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வருத்தம் இருக்கும், பல ஆசைகள் இருக்கும், அதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு எல்லாத்தையும் விட மேலே என்னது? உங்கள் பையனோட சந்தோஷம். அடுத்தது, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு அப்படி என்ன ஒரு வைராக்கியம், அப்படி என்ன ஒரு ஒரு என்ன சொல்கிறது, எங்கள் ஜாதி எங்கள் மதம் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டா? உங்கள் வீட்டை உங்கள் ரத்தம் தானே இங்கே இருக்குது. அதை பற்றி கூடவா யோசிக்க மாட்டீங்க? குழந்தைய மனசாட்சினா என்கிட்ட கொடுத்துருங்கன்னு மாமியார் கேட்காங்க. மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல. எப்போ சொன்னாங்க அது? இப்போ 2-3 வாரத்துக்கு முன்னாடி பேசணும். இங்கே நிகழ்ச்சிக்கு வரேன்னு சொல்லி பேசியிருந்தோமா, அதனால அவங்க வந்து நீ தான் என் பையனை கடத்தி வச்சிருக்க, என் மகனை நீ கொண்டுட்டேன்னு அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் போலீஸ் ஸ்டேஷனில். கோர்ட்லேயும் போட்டு உன்னை நான் கோர்ட் வரைக்கும் நான் இழுப்பேன், பாரு உனக்கு என்ன செய்தோம்னு நீ பாரு அப்படின்னு சொல்லி 5 மாசத்துலேயே கேட்டாங்க மேம். வக்கீல் மூலியமாக வந்து கையில் ஒரு 4.5 லட்ச ரூபா கொண்டு வந்தாங்க மேம். அப்போ கொண்டு வந்துட்டு உனக்கு 1.5 லட்ச ரூபா தாரேன், நீ 1.5 வருஷம் வாழ்ந்துருக்க, உனக்கு 1.5 லட்ச ரூபா தாரேன். ஃபுல்லு அழுகுறேன். 1.5 லட்ச ரூபா தாரேன், என்ன உங்கள் வீட்டில் வாங்கியிருக்க நகையிலேருந்து கடன் எல்லாமே நாங்கள் அடைச்சிருந்தோம், கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போகணுன்னு கேட்டாங்க மேம். பிள்ளையை வளர்க்க முடியலன்னா பெற்று எங்கிட்ட கொடுத்து நாங்கள் ஆசிரமத்தில் விட்டுருதுன்னு கேட்டாங்க மேம்.